ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வருடத்தின் 2வது நாளை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Ask and it will be given to you. Seek and you will find. Knock and the door will be opened to you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு நன்மையானால் நிச்சயம் நமக்கு அதை தருவார். இந்த உலகத்தில் ஒரு அப்பாவிடத்தில் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? நிச்சயம் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் கேட்கிற காரியங்களை விசுவாசத்தோடு கேட்கும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருகிறார். ஏசப்பா நம்மை வாழ வைப்பார். நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவரே தருகிற தேவன். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நமக்கு முன் சென்று எல்லா தேவைகளையும் சந்திப்பார். நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு நன்மையானால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். இப்போ நம்ம சின்ன குழந்தை கையில கத்திய கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அதற்கு ஆபத்து இல்லையா? அதே போல நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு நன்மையா தீமையா என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நமக்கு அது நன்மையாய் முடியுமானால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். எனவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்போம், பெற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.